அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய நண்பர்களே, இந்த ரமலான் மாதம் நாம் அனைவரும் ஈகையுடனும் ஆரோக்கியத்துடனும் எல்லா நோன்பும் வைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக, ஆமீன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களின் முஅஸ்ஸின்களின் பொருளாதார நிலைதாங்க. நான் கண்ட ஒரு நிகழ்வை கொண்டு பார்க்கலாமா? நான் பஸ்ல பயணிக்கும் போது ஒரு அம்மாவும் அவங்களோட 10 அல்லது 12 வயசு மகனும் அதே பஸ்ல பயணிச்சாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கோவமாவே இருந்தாங்க. அந்த பையனை கண்டிச்சுட்டே வந்தாங்க. ஒருவேளை அந்த பையன் பள்ளிக்கூடத்துல ஃபெயிலா இருக்கலாம், இல்லைன்னா கம்மியா மார்க் வாங்கியிருக்கலாம். அவங்க கண்டிக்கிறத பார்த்தா அப்படிதாங்க இருந்தது. அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன பர்சனலா பாதிச்சது, இந்த வீடியோ போடுறதுக்கும் அதாங்க காரணம். அவங்க அந்த பையனை எப்படி கண்டிச்சாங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூல்ல நான் உன்னை படிக்க வைக்கிறேன், கடனை வாங்கி படிக்க வைக்கிறேன், நல்லா படிச்சாதானே ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், பெரிய ஆளா வர முடியும். படிக்கலன்னா உங்க அப்பா மாதிரி வாப்பா மாதிரி ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல இமாமா 5000க்கோ 10,000க்கோ தான் வேலை செய்ய முடியும். அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நீ தான் பாக்குறலன்னு கண்டிச்சாங்க. திருக்குரான் ஹிஃப்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்படி பண்ற இமாம்களின் நிலை பொருளாதார அடிப்படையில் சரி இல்லைன்னு தானே ஒரு அம்மா தன் பிள்ளைய வருங்காலத்துல ஒரு இமாமா, தன் வாப்பா மாதிரி ஒரு இமாமா ஆக வேண்டாம்னு கண்டிக்கிறாங்க. இந்த நிலை மாற வேண்டாமா? ஆலிம்கள் உருவாக்கும் அரபி மதரசாக்கள்ல மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு மூல காரணம் ஆலிம்களின் பொருளாதார நிலைதாங்க. ஒரு இமாமுக்கு நிஜமாவே வருமானம்னு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 5,000 இருந்து 10,000 வரைக்கும் தாங்க. அதுவே கொஞ்சம் ஊர் சைட் பாத்தீங்கன்னா 2 to 5,000 இருக்குங்க. சாதாரண கடைநிலை ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் கூட 7 இருந்து 9 ஆண்டு காலம் வரை அரபிக் கல்வி கற்ற ஒரு ஆலிமுக்கோ மௌசினுக்கோ வழங்கப்படுறது இல்லைன்றதுதான் சோகமான உண்மைங்க. இப்போ இந்த நிலையை கண்கூட பார்க்கும் பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை ஒரு ஆலிமுக்கோ இல்ல தன் வாப்பா மாதிரி ஒரு மௌசினுக்கோ படிக்க வைக்க முன் வருவாங்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஆலிம்களுக்கு அவ்வளோ மரியாதைங்க. அவங்களுடைய மாத வருமானம் பன்மடங்கா இருக்கும். ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா இருக்கும். அவ்வளவு மரியாதைங்க அங்க. ஆனா நம்ம ஊர்ல இதுக்கு எதிர்மாறா இருக்கு. இப்போ நம்ம பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். டாக்டருக்கு படிக்கிறது ஒரு துறை மாதிரி, இன்ஜினியர் படிக்கிறதும் ஒரு துறை மாதிரி தான். அதே மாதிரி தான் ஆலிம்கள் படிக்கிறதும் அந்த அரபிக் கல்லூரியில இருந்து அவங்க கற்றுக்கொண்டு ஒரு திருக்குறானை ஹிஃப்ஸ் பண்ணிட்டு வரதும் ஒரு இமாமா ஆகிறதும் அதுவும் ஒரு நல்ல துறை தாங்க. மற்ற துறைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை ஆலிம்களின் துறைகளுக்கு இல்லைன்றதுதான் உண்மை. அதற்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய பொருளாதார நிலை தாங்க. இப்படியே இருந்ததுன்னா எதிர்காலத்துல இமாம்களும் மௌசின்களும் உருவாகிறது ரொம்பவே கஷ்டம்ங்க. இதற்கு தீர்வு என்ன? ஒரே தீர்வு தாங்க. ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இல்ல மற்ற துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியரோ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா இமாம்களுக்கும் மௌசின்களுக்கும் வழங்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயரணும், அந்தஸ்தும் உயரணுங்க. மசூதி நிர்வாகம் அதாவது வக்ஃப் போர்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வை காணலாம். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க. முடிஞ்ச வரை இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இப்போ இருக்கிற இமாம்களுக்கும் வருங்காலத்தில் வரும் இமாம்களுக்கும் ஒரு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.